Hey guys, நான் உங்க Geekytamizha. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா OnePlus phonesல எப்படி ஓபன் பீட்டா ஆக்சிஜன் OS வந்து இன்ஸ்டால் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம ஒருவேளை உங்களுக்கு வந்து ஓபன் பீட்டா பிடிக்கல திருப்பி வந்து ஸ்டேபிள் ROM போக போறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த ஸ்டேபிள் ROM எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படின்னு கூட இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஃபுல்லா டீடைலா வந்து காட்டுறேன். சோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு OnePlus Nordல தான் இந்த வீடியோ டெமோ ஃபுல்லா வந்து காட்ட போறேன். ஆனா இந்த மெத்தட் வந்து எல்லா OnePlus phonesக்கும் வேலை அதாவது OnePlus 1ல ஆரம்பிச்சு ரீசெண்டா லான்ச் ஆகிற OnePlus 8 சீரிஸ் வரைக்கும் எல்லா OnePlus போனுக்கும் இந்த மெத்தட் வந்து வேலை செய்யும். சோ எந்த OnePlus போன் வச்சிருந்தாலும் இந்த மெத்தட் வந்து நீங்க ஃபாலோ பண்ணி ஓபன் பீட்டா அப்புறம் ஸ்டேபிள் வந்து நீங்க இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் வந்து நான் கொடுத்துறேன். அதுக்கப்புறம் நம்ம ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஓபன் பீட்டானா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள்ங்க. ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் வந்து நமக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி மொத்தமா 3 டெஸ்டிங் வந்து நடக்கும். அதுல முதல் ப்ராசஸ் என்னன்னா க்ளோஸ்ட் பீட்டா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சோ க்ளோஸ்ட் பீட்டா யாரெல்லாம் டெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னா எய்தர் வந்து OnePlus கம்பெனிக்குள்ளே நமக்கு வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க, இல்லாட்டி சில யூசர்ஸை மட்டும் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு மட்டும் சீக்கிரட்டா வந்து அப்டேட் கொடுத்து நமக்கு வந்து செக் பண்ணுவாங்க. அதை எதுக்கு வந்து நமக்கு ரொம்ப க்ளோஸ்டா வந்து வைக்கிறாங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் அப்டேட் வந்து நமக்கு கொடுக்கும்போது எக்கச்சக்கமான பக்ஸ் வந்து இருக்கும். ஸோ நம்ம எல்லா யூசர்ஸ்க்கும் கொடுத்தா அவங்க ஃபோன் வந்து டேமேஜ் ஆகும் அப்படின்னு சொல்லி சில யூசர்ஸ் வச்சு நமக்கு வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த டெஸ்ட்ல பாஸ் ஆனாதான் நெக்ஸ்ட் வந்து ஓப்பன் பீட்டா அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அந்த க்ளோஸ்ட் பீட்டாலே ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு 99% ஆஃப் பக்ஸ் வந்து நமக்கு சால்வ் ஆயிடும். அதுக்கப்புறம் வந்து ஓபன் பீட்டா வந்து கொடுப்பாங்க. சோ ஓபன் பீட்டா தான் எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறோம். சோ ஓபன் பீட்டா அப்படின்றது லீகலா வந்து எல்லா யூசர்ஸும் வந்து அபிஷியலா வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இது இன்ஸ்டால் பண்ணதுனால உங்க வாரண்டிலாம் எதுவுமே வந்து போகாது. அதுக்கப்புறம் ஓபன் பீட்டால ஏதாச்சும் ஒரு பக் 2 பக் வந்து இருக்கும். ஃபைனலா பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த பக்கும் சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்டேபிள் வெர்ஷன் வந்து நமக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. சோ இப்போ இந்த ஓபன் பீட்டா வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டேபிள் வெர்ஷனுக்கு வர அப்டேட் எல்லாமே ஓபன் பீட்டா யூசர்ஸ் தான் வரும். அதுக்கப்புறம் தான் லேட்டா தான் ஸ்டேபிள் வெர்ஷன் வந்து வரும். ஃபார் எக்ஸாம்பிள் OnePlus Nordல வந்து நான் Android 11 வந்து ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு 2 வீக்ஸா வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா நான் வந்து ஓபன் பீட்டால வந்து டவுன்லோட் பண்ணி ஓபன் பீட்டா வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஆனா OnePlus Nordல ஸ்டேபிள் யூசர்ஸ் எல்லாரும் பாத்தீங்கன்னா இன்னும் Android 10 தான் வந்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நான் பாத்தீங்கன்னா Android 11 வந்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். உண்மையிலே சொல்லணும்னா இந்த ஓபன் பீட்டா ROMல எந்த விதமான ஒரு பக்கும் இல்ல, ரொம்ப ஸ்டேபிளாவே நமக்கு இருக்கு. சோ ஓபன் பீட்டால பக் இருக்கும் அப்படின்னு சொல்லி யாரும் வந்து பயப்பட தேவையில்லை. என்கிட்ட பாத்தீங்கன்னா OnePlus 6ல இருந்து இப்போ ரீசெண்டா லான்ச் ஆகிற OnePlus 8 இருக்கும் எல்லா ஸ்மார்ட் போன் இருக்கு. எல்லா ஸ்மார்ட் போன்லயும் நான் வந்து ஓபன் பீட்டா தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சோ கவலையே இல்லை. ஒருவேளை உங்களுக்கு வந்து ஓபன் பீட்டா பிடிக்கலன்னா ரொம்ப ஈஸியா வந்து இங்க ஸ்டேபிள் ROMக்கும் வந்து மாறிடலாம். சோ இப்போ வந்து உங்களுக்கு ஓபன் பீட்டானா என்ன அப்படின்னு சொல்லி புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேர் கேட்கிற ஒரு டவுட் என்னன்னா ஓபன் பீட்டா வந்து நான் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு வந்து ஸ்டேபிள் அப்டேட் வந்து கிடைக்குமா அப்படின்னு வந்து கேட்கறீங்க. ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓபன் பீட்டா அப்படின்றது ஒரு லைன், ஸ்டேபிள் அப்படின்றது ஒரு லைன். சோ நீங்க வந்து இந்த லைன்ல நின்னுட்டீங்கன்னா இந்த லைன்ல வர அப்டேட் மட்டும் தான் உங்களுக்கு வந்து வந்துட்டு இருக்கும். அதுவே இந்த லைன்ல நின்னுட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த லைன்ல வர அப்டேட் மட்டும் தான் உங்களுக்கு வந்து வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த லைன்ல இருந்து எப்படி இந்த ஸ்டேபிள் லைனுக்கு மாறுறது, இந்த ஸ்டேபிள் இருந்து எப்படி ஓபன் பீட்டா லைனுக்கு மாறுறது அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு வந்து இந்த வீடியோல நம்ம வந்து டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம். ஸோ வாங்க ஆரம்பிக்கலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம இந்த ப்ராசஸ் வந்து ஆரம்பிக்கலாம். ஸோ நம்ம கிட்ட வந்து OnePlus Nord வந்துருக்கு. ஸோ OnePlus Nordல வந்து இப்போ நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்க வெர்ஷன் பார்த்தீங்கன்னா நார்மலான ஸ்டேபிள் வெர்ஷன் தான் வந்திருக்கு. ஸோ நீங்கள் பார்க்கலாம் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வந்து நமக்கு 10ல தான் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஸ்டேபிளான வெர்ஷன் தான். ஆனால் இப்போ வந்து நம்மளுக்கு OnePlus Nordக்கு ஓப்பன் பீட்டா ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 11 வந்து ரிலீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் அப்டேட்ஸில் நீங்கள் பார்க்கலாம் நமக்கு வந்து ஸ்டேபிள் வெர்ஷன் தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நம்மளுக்கு ஓப்பன் பீட்டா வெர்ஷன் வந்து இல்லை. ஸோ இப்போ வந்து எப்படி ஓப்பன் பீட்டா வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ROM வந்து நம்ம 3 இடத்துல டவுன்லோட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அப்படின்னா நமக்கு வந்து குரோம்க்கு போங்க. குரோம்க்கு போனதுக்கப்புறம் நார்மலாக வந்து ஆக்சிஜன் OS அப்படின்னு சொல்லி அடிங்க, இல்லாட்டி ஆக்சிஜன் OS அப்டேட்னு சொல்லி அடிங்க. ஆக்சிஜன் OS அப்டேட் அப்படின்னு காமிச்சோன்னே மேலே வந்து நம்மளுக்கு இந்த சாஃப்ட்வேர் அப்கிரேட் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து காட்டும். அந்த வெப்சைட்குள்ள வந்து போங்க. ஸோ அந்த வெப்சைட்குள்ள போனதுக்கப்புறம் எல்லா டிவைஸும் வந்து காட்டும். உங்ககிட்ட வந்து என்ன OnePlus ஃபோன் இருந்தாலும் இந்த வெப்சைட்ல வந்து உங்களுக்கு ROM வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் பார்க்கலாம் நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து OnePlus 1லேருந்து இப்போ லான்ச் ஆனால் நமக்கு OnePlus 8
குவாலிட்டி ஓகே எல்லாமே கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து OnePlus Nord அப்படின்னு சூஸ் பண்ணலாம். ஆனால் இந்த வெப்சைட்டில் என்ன பிரச்சனை அப்படின்னா நமக்கு வந்து டக்கு அப்படின்னு சொல்லி OnePlus வந்து நமக்கு சீக்கிரமாக அப்டேட் வந்து பண்ண மாட்டாங்க, லேட்டாக தான் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. இன்னும் நமக்கு வந்து OnePlus Nordக்கு இப்போ வந்து Android 11 வெர்ஷன் வந்து நமக்கு காட்டுறதே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் OnePlus 8 Pro போனீங்கன்னா நமக்கு வந்து பேட்டா பில்ட் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் OnePlus Nordல வந்து ஏற்கனவே ரிலீஸ் வந்து பண்ணிட்டாங்க. ஆனால் வெப்சைட்டில் வந்து நமக்கு இன்னும் அப்டேட் பண்ணல. ஸோ இந்த வெப்சைட்டில் நமக்கு வந்து கொஞ்சம் லேட்டாக தான் அப்டேட் வந்து பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து வெப்சைட்டில் பாருங்கள். அந்த வெப்சைட்டில் ROM இருந்துச்சுன்னா இங்கேருந்தே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து OnePlus கம்யூனிட்டி கூட போகலாம். ஸோ OnePlus கம்யூனிட்டி போனதுக்கப்புறம் ஜஸ்ட் வந்து கீழே ஃபாரம்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். அந்த ஃபாரம்ஸ்க்கு போனதுக்கப்புறம் மேலே வந்து உங்கள் டிவைஸ் என்னமோ சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த டிவைஸ்க்கு கண்டிப்பாக அப்டேட் வந்து ஃபாரம்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இங்கேருந்து கூட நீங்கள் வந்து டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம். இந்த ரெண்டும் வந்து நம்மளுக்கு அஃபிஷியலான சோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் பார்க்கலாம் Oxygen OS ஓப்பன் பீட்டா ஃபார் OnePlus Nord அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இங்கேருந்து கூட நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒருவேளை அப்படி இல்லைனா ப்ளே ஸ்டோர்லேருந்து நமக்கு Oxygen Updater அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் இருக்குது. இது வந்து ஒரு ஃப்ரீ அப்ளிகேஷன் தான். இதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆப்பை யூஸ் பண்ணி கூட எல்லா ஃபோன்ஸ்க்கும் நீங்கள் வந்து ROM டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து உங்களோட டிவைஸ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து இப்போ OnePlus Nord காட்டுறதுனால OnePlus Nord அப்படின்னு சூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து வேறு டிவைஸ் யூஸ் பண்ணியிருந்தால் வேறு டிவைஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து ஓப்பன் பீட்டா ஃபுல் அப்டேட் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணுங்க. ஓப்பன் பீட்டா ஃபுல் அப்டேட் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் வந்து நெக்ஸ்ட் வந்து கொடுங்க. அப்புறம் வந்து ஜஸ்ட் ஆப் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பர்மிஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்கேன். இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் போயிட்டு நமக்கு வந்து அட்வான்ஸ்டு மோட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த அட்வான்ஸ்ட் மோடை மட்டும் எனேபிள் பண்ணுங்க. எனேபிள் பண்ணதுக்கப்புறம் திருப்பி வந்ததுக்கப்புறம் இங்கே நமக்கு ஏற்கனவே வந்து அந்த ஓப்பன் பீட்டா 1 அப்டேட் வந்து காட்டுது. இதுதான் நமக்கு வந்து Android 11 அப்டேட். ஸோ ஜஸ்ட் வந்து இப்போ இந்த அப்டேட் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்க. ஸோ வெயிட் பண்ணலாம். ஒரு 3 GB அப்டேட், ஒரு பெரிய அப்டேட் தான். ஸோ இந்த அப்டேட் வந்து நம்ம டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் எப்படி கண்டினியூ பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த அப்டேட் வந்து நமக்கு டவுன்லோட் வந்து ஆகட்டும். ஸோ இப்போ வந்து ஆல்மோஸ்ட் இந்த அப்டேட் வந்து எனக்கு டவுன்லோட் ஆச்சு. வெரிஃபைங் ஃபைல் அப்படின்னு வந்து காட்டுது. ஸோ வெயிட் பண்ணுங்கள், ஃபைல் வந்து வெரிஃபை வந்து ஆகும். ஸோ வெரிஃபை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து எப்படி கண்டினியூ பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். இதுக்கப்புறம் வந்து ஸோ அப்டேட் வந்து நமக்கு டவுன்லோட் வந்து ஆயிடுச்சு. ஸோ இந்த டுட்டோரியலில் நீங்கள் வந்து படிக்கிறதா இருந்தால் படிக்கலாம், இல்லாட்டி நானே வந்து உங்களுக்கு காட்டிடுறேன் எப்படி வந்து இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜஸ்ட் வந்து உங்கள் OnePlusஓட ஃபைல் மேனேஜர் வந்து ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து நம்மளுக்கு ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த ஸ்டோரேஜை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இன்டர்னல் ஸ்டோரேஜ்குள்ளே போங்க. ஸோ ROM வந்து நம்மளுக்கு ஏற்கனவே காட்டுது பாருங்க, Nord Oxygen அப்படின்னு சொல்லி வெளியிலேயே ROM வந்து இருந்துச்சுன்னா ஓகே. ஒருவேளை டவுன்லோட்ஸ் ஃபோல்டருக்குள்ள இல்லாட்டி வேற ஏதாச்சும் ஃபோல்டருக்குள்ள இருந்துச்சுன்னா அதை காப்பி பண்ணி வெளியில் வந்து கொண்டு வந்துருங்க. அதே சமயத்தில் நம்மளுக்கு வந்து நேமில் வந்து ஜிப் அப்படின்னு சொல்லி ஃபைனலாக வந்து முடியும். ஸோ ஒருவேளை அந்த ஜிப் அப்படின்னு சொல்லி இல்லைன்னா அந்த நேம் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து ஜிப்புக்கு வந்து மாற்றுங்க. நமக்கு வந்து எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா திருப்பி வந்து செட்டிங்ஸ்க்கு போங்க, சிஸ்டம்க்கு போங்க. ஸோ அபவுட் ஃபோனில் நீங்கள் வந்து கரெக்டாக சிஸ்டம்க்கு போயிட்டு சிஸ்டம் அப்டேட்ஸ்க்கு போங்க. போனதுக்கப்புறம் மேலே வந்து அந்த ஐகான் இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு லோக்கல் அப்டேட் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ லோக்கல் அப்டேட் கிளிக் பண்ணால் நமக்கு வந்து அப்டேட் வந்து ஏற்கனவே காட்டுது. ஜஸ்ட் வந்து இன்ஸ்டால் வந்து கொடுங்க. உங்களோட ஃபோட்டோஸ், வீடியோஸ், அதுக்கப்புறம் வந்து உங்கள் டேட்டா எதுவுமே வந்து ரீசெட் வந்து ஆகாது. ஜஸ்ட் வந்து இன்ஸ்டால் வந்து கொடுங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள், இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் வந்து முடியட்டும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு 99% வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஜஸ்ட் வந்து ரீபூட் ஆப்ஷன் இருக்கும், அந்த ரீபூட் ஆப்ஷன் மட்டும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இன்ஸ்டாலேஷனும் ரீபூட்டும் வந்து நான் உங்களுக்கு வீடியோவில் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து காட்டுறேன். ஆனால் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது ஒரு 5 மினிட்ஸ் இல்லாட்டி ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஆகும். ஆனால் யாரும் வந்து பயப்பட தேவையில்லை. அது வந்து நார்மலாக எடுக்கிற டைம் தான். வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணி காட்டுறேன் உங்கள் டைம் சேவ் பண்ணுறதுக்காக. ஆனால் ரியல் லைஃப்பில் எனக்கும் ஒரு 10 நிமிஷம் வந்து எடுத்துச்சு ரீஸ்டார்ட் ஆகும்போது, அதுக்கப்புறம் ரீபூட் வந்து ஆகும்போது. ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அது பிரச்சனையாக வந்து இருக்காது. இன்ஸ்டால் பண்ணும்போதும் சரி, ரீபூட் பண்ணும்போதும் சரி, ஒரு 10 மினிட்ஸ் எடுக்கிறது வந்து இஷ்யூவே கிடையாது. ஸோ பொறுமையாக வந்து வெயிட் பண்ணுங்கள், எந்த பிரச்சனையும் வந்து வராது. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு ரீபூட் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு ரீபூட் வந்து நமக்கு முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம ஓப்பன் பீட்டா 1க்கு வந்து வந்துட்டோம். ஸோ நீங்கள் பார்க்கலாம், இப்போ இதை வந்து Android வெர்ஷன் 11 Oxygen OS 11 வந்து நம்ம வந்துட்டோம். செட்டிங்ஸ்க்கு போங்க. செட்டிங்ஸ்க்கு போனதுக்கப்புறம் அபவுட் ஃபோனில் போய் நீங்கள் பார்த்தா Android வெர்ஷன் 11க்கு வந்து நம்ம அப்டேட் பண்ணிட்டோம். ஸோ இதே மாதிரி தாங்க எல்லா OnePlus ஃபோன்ஸ்லையும் இதே ப்ராசஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஓப்பன் பீட்டாக்கு வந்து உங்களோட ஃபோனை வந்து அப்படியே வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பார்க்கலாம், ஜஸ்ட் வந்து திருப்பி வந்து நம்ம சிஸ்டம்க்கு போகலாம். சிஸ்டம்க்கு போனதுக்கப்புறம் அப்டேட்ஸ் செக் பண்ணுற இடத்துல நீங்கள் பார்க்கலாம், கீழே வந்து ஓப்பன் பீட்டா 1 அப்படின்னு சொல்லி காட்டுது. ஸோ நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஓப்பன் பீட்டா வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம். எந்த டேட்டாவும் நம்மளுக்கு வந்து எரேஸ் ஆகாமல் இதே ப்ராசஸ் யூஸ் பண்ணி எல்லா OnePlus ஃபோன்ஸ்க்கும் நீங்கள் வந்து ஓப்பன் பீட்டா வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து நீங்கள் இந்த ப்ராசஸ் வந்து பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், எப்படி வந்து ஸ்டேபிள் வந்து ஓப்பன் பீட்டா வந்து இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லி. ரொம்ப ஈஸியான ஒரு ப்ராசஸ் தான். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் பீட்டாலேருந்து எப்படி வந்து ஸ்டேபிள் வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ சில பேருக்கு வந்து எனக்கு ஓப்பன் பீட்டா பிடிக்கல, நான் வந்து ஸ்டேபிள் வெர்ஷனே திரும்பி போயிடுறேன் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ இதை வந்து எப்படி போகிறது அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம வந்து ப்ராசஸ் ரொம்ப டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஆனால் இங்கே வந்து நீங்கள் ஒரு சின்ன விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ப்ராசஸ் பண்ண முடியும் எந்த டேட்டா லாஸும் இருக்காது அப்படின்னு வந்து சொன்னேன். ஆனால்
ஓப்பன் பீட்டாலேருந்து நீங்கள் வந்து ஸ்டேபிள் வெர்ஷன் கன்வர்ஷன் ஆகும்போது ஃபுல்லாக வந்து ஃபோன் வந்து ஃபார்மேட் வந்து ஆகிடும். ஸோ உங்கள் டேட்டா லாஸ் வந்து ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஸ்டேபிள் வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஓப்பன் பீட்டாலேருந்து உங்கள் டேட்டா வந்து பேக்கப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஏன்னா ஃபோன் வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக வந்து ஃபார்மேட் வந்து ஆகிடும். ஸோ ரெண்டாவது விஷயம் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா நீங்கள் வந்து ஓப்பன் பீட்டாவில் எப்போவுமே ஸ்டேபிள் வெர்ஷனுக்குனா ஒரு படி வந்து முன்னாடியே இருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேபிள் வெர்ஷன் யூசர்ஸ் வந்து நம்மளுக்கு அக்டோபர் செக்யூரிட்டி பேட்சில் இருந்தாங்கன்னா நீங்கள் வந்து ஏற்கனவே நவம்பர் செக்யூரிட்டி பேட்சில் வந்து இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் செக்யூரிட்டி பேட்சில் இருந்து உங்களால் வந்து அக்டோபர் செக்யூரிட்டி பேட்ச்க்கு வந்து போக முடியாது. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஸ்டேபிள் வந்து டிசம்பர் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஸோ அந்த டிசம்பர் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டுக்கு வந்து நீங்கள் வெயிட் பண்ணிட்டு அந்த டிசம்பர் செக்யூரிட்டி பேட்ச் வந்த அப்டேட் வந்து நீங்க அப்படியே வந்து உங்க ஓபன் பீட்டால இருந்து நீங்க வந்து இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கோங்க. சோ நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ உங்களால வந்து முன்னாடி வெர்ஷன் தான் வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும். பின்னாடி வெர்ஷன் வந்து உங்களால வந்து இன்ஸ்டால் வந்து பண்ண முடியாது. ஆனா சில ஸ்பெஷல் கேசஸ்ல உங்களால வந்து பின்னாடி வெர்ஷனும் வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும். ஆனா அது வந்து எல்லா ராம்லயும் இன்ஸ்டால் பண்ண முடியாது. OnePlus கம்யூனிட்டியில பாத்தீங்கன்னா சில இடத்துல வந்து நமக்கு இந்த மாதிரி ராம் வந்து கொடுத்திருப்பாங்க. அந்த மாதிரி ராம் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு பின்னாடி கூட உங்களால வந்து வர முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்போ வந்து நான் OnePlus நாட்ல வந்து Android 11 வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஆனா Android 11ல சில பக்ஸ் இருந்தா சில பேர் வந்து திருப்பி Android 10க்கு வந்து போவாங்க அப்படின்னு தெரிஞ்சு OnePlus வந்து சில ஸ்பெஷல் ROMs வந்து நமக்கு கொடுத்திருப்பாங்க. அந்த ஸ்பெஷல் ROMs இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்களால வந்து அப்படியே Android 10க்கு வந்து பின்னாடி வந்து வர முடியும். சோ இந்த ROMs எல்லாமே எங்க கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா OnePlus கம்யூனிட்டியில வந்து கிடைக்கும். சோ நான் ஸ்டேபிள் வெர்ஷனுக்கு மட்டும் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா OnePlus கம்யூனிட்டில இருந்து டைரக்டா வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சோ இங்க இருந்து ரொம்ப ஈஸியா ROMs டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க வந்து ஸ்டேபிள் வெர்ஷனுக்கு வந்து போக முடியும். சோ இப்போ வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ இப்போ ஸ்டேபிள் வெர்ஷன் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். எப்படி வந்து ஸ்டேபிள் ராம் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நீங்கள் பார்க்கலாம் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 11ல தான் இருக்குது. இப்போ தான் நம்ம வந்து இந்த ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 11 வந்து இன்ஸ்டால் பண்ணோம். ஸோ இந்த ராம் வந்து ஆப்வியஸ்லி இப்போ இன்ஸ்டால் பண்ணோம் நம்ம வந்து ஒரு ஓப்பன் பீட்டா அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இப்போ நீங்கள் ராம் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ண பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கம்யூனிட்டியிலேருந்து டவுன்லோட் பண்ணுறது ரொம்ப சேஃபான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ நீங்கள் வந்து பின்னாடி போகும்போது கம்யூனிட்டியிலேருந்து அந்த கரெக்டாக ஃபைல் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் வந்து பின்னாடி வந்து போக முடியும். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கம்யூனிட்டியிலேருந்து OnePlus நாடிக்கு ஏற்ற ஒரு ஃபைல் வந்து நான் டவுன்லோட் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் பார்க்கலாம், இங்கே ரோல் பேக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த ரோல் பேக்கில் வந்து ஜஸ்ட் நான் சூஸ் பண்ணி டவுன்லோட் வந்து பண்ண போகிறேன். உங்களுக்கு வந்து எந்த டிவைஸ் இருக்கோ அந்த டிவைஸ்க்கு வந்து நீங்கள் கம்யூனிட்டிலேருந்து டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டவுன்லோட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த டவுன்லோட் வந்து நமக்கு முடியட்டும். இதுவும் ஒரு பெரிய ஃபைல் தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு டவுன்லோட் வந்து முடியட்டும். ஸோ இப்போ நமக்கு வந்து டவுன்லோட் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ டவுன்லோட் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ இது வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபைல் மேனேஜருக்கு போங்க. ஸோ திருப்பி ஃபைல் மேனேஜருக்கு போனதுக்கப்புறம் இந்த தடவை பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டவுன்லோட்ஸ் ஃபோல்டருக்குள்ள வந்து இது வந்து நமக்கு டவுன்லோட் ஆயிருக்கு. ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பயே சொன்னேன் வெளியில் வந்து நமக்கு கொண்டு வரணும். ஸோ வெளியில் கொண்டு வரது ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் வந்து டவுன்லோட்ஸ்க்குள்ள போங்க. அதை பிடிச்சதுக்கப்புறம் மேலே வந்து நமக்கு கட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இன்டர்னல் ஸ்டோரேஜில் பேஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ வந்து நமக்கு ஃபோல்டர்லேருந்து இந்த ஃபைலை வெளியில் வந்து கொண்டு வந்துட்டோம். இது ரொம்ப முக்கியமான விஷயம். நெக்ஸ்ட் வந்து ரீநேம் பண்ணுங்க. ஸோ ரீநேமில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து .zip.jar அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த .jar வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. அந்த .zip-ஓடைய ஃபைல் எக்ஸ்டென்ஷன் வந்து நம்மளுக்கு முடியணும். ஸோ அந்த .jar வந்து நீங்கள் கரெக்டாக ரிமூவ் வந்து பண்ணிடுங்க. ஸோ ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நார்மலாக வந்து நம்ம இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கலாம். பாருங்கள் இப்போ வந்து நம்ம அதை ரிமூவ் வந்து பண்ணியாச்சு. ஜஸ்ட் ஓகே கொடுங்க. நமக்கு வந்து ஜிப் ஃபைலாக இப்போ வந்து கரெக்டாக நம்ம ரீநேம் வந்து பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்க்கு போங்க. செட்டிங்ஸ்க்கு போனதுக்கப்புறம் நார்மலாக நம்ம வந்து எப்படி வந்து ஓப்பன் பீட்டாக்கு இன்ஸ்டால் பண்ணமோ அதே மாதிரி தான் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். சிஸ்டம் அப்டேட்ஸ் போனதுக்கப்புறம் லோக்கல் அப்கிரேட் வந்து சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணதுக்கப்புறம் நாட் ஆக்சிஜன் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதை ஜஸ்ட் வந்து கன்ஃபார்ம் கொடுங்க. ஆனால் இங்கே வந்து நமக்கு டேட்டா வந்து லாஸ் ஆகும். அப்போயே சொல்லியிருந்தேன். ஸோ டேட்டா வந்து நமக்கு கண்டிப்பாக லாஸ் ஆகும். ஓப்பன் பீட்டாலேருந்து ஸ்டேபிள் போனால் டேட்டா வந்து லாஸ் ஆகும். ஸோ இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஜஸ்ட் வந்து ரீபூட் வந்து கொடுங்க. ஸோ ரீபூட் கொடுத்ததுக்கப்புறம் திருப்பியும் சொல்கிறேன் ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஆகும். ஸோ யாரும் வந்து பார்த்துட தேவையில்ல. ஒரு 10 நிமிஷம் உங்கள் ஃபோன் கழிச்சு உங்கள் ஃபோன் வந்து பூட் ஆகும். ஸோ பூட் ஆனதுக்கப்புறம் ஜஸ்ட் வந்து நார்மலாக ஸ்டார்ட் கொடுத்துட்டு புது ஃபோன் எப்படி செட் பண்ணுறீங்களோ அப்படி வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து செட்டப் வந்து முடிச்சிட்டேன். செட்டப் பண்ணதுக்கப்புறம் அபவுட் ஃபோனில் போய் பாருங்கள். திருப்பி வந்து ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 10க்கு வந்து வந்துட்டோம். இது வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்டேபிள் வெர்ஷன் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ ஓப்பன் பீட்டா வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இப்போ வந்து ஓப்பன் பீட்டாலேருந்து ஸ்டேபிள் வெர்ஷனுக்கு வந்து வந்துட்டோம். ஸோ நீங்கள் வந்து திருப்பி சிஸ்டம் அப்டேட்ஸில் பார்க்கலாம். ஸ்டேபிள் வெர்ஷனுக்கு வந்து வந்துட்டோம். ஸோ இந்த ப்ராசஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து என்ன OnePlus ஃபோன் வச்சிருந்தாலும் அந்த இதில் வந்து நீங்கள் ஓப்பன் பீட்டாலேருந்து ஸ்டேபிள் வெர்ஷனுக்கு இந்த ப்ராசஸ் யூஸ் பண்ணி ஈஸியாக வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து நீங்கள் ப்ராசஸ் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸ்டேபிள் வெர்ஷன் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்டேபிள் வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி மட்டும் உங்கள் டேட்டா வந்து பேக்கப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ தான் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. பிடிக்கலாம் லைக் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் இந்த கமெண்ட்ஸ் மறக்காமல் நமக்கு தான் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகிழ்ச்சி.